கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பெரிய கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஏன் நான் இது போடுறேன்னா, நம்ம எந்த ஒரு பச்சை மிளகாயும் அதனால போட வெறும் மசாலா தூள் மட்டுமே போட போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இல்லை, முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கலக்கிட்டே இருங்க. யாருக்கு வந்து நல்லா முட்டை வந்து பெருசு பெருசாக வேணுமோ அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கலக்குங்க. சின்ன சின்னதாக வேணும்னா உடனே கலக்கிடுங்க. விடாமல் இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். முட்டை பொடி மாஸ் ரெடி.